சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்னுடைய துக்க நாட்கள் எப்பொழுது முடியும் ஆண்டவரே, எப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும், எத்தனை நாட்கள் நான் காத்திருப்பது, காத்திருந்து காத்திருந்து என் கண்கள் எல்லாம் பூத்து போயிடுச்சுப்பா, உங்களையே நோக்கி பார்த்து உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன், இது எப்பொழுது முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காணப்படுவீங்கன்னா, இல்லை உங்கள் நாட்களை நீங்கள் கழித்து கொண்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல் வார்த்தை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முடிய போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாருங்களேன், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. ஆமென். இனி அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு ஒரு ரேமா வேர்டாக கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுகிறார். சோர்ந்து போயிருக்கிற உங்கள் உள்ளங்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு ரேமா வேர்டு, இனி இதுவரைக்கும் நடந்தது போல இனி நடக்காது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஆமென். பாருங்களேன், அந்த முதல் அந்த 2 வசனங்களையும் பார்த்தீங்கன்னா, இனி இனி அப்படின்னு சொல்லி வந்து கொண்டே இருக்கிறது. 18வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தை உனக்கு பிரகாசியாமலும் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஆமேன். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை அப்படின்னு சொல்லி 3 தடவை கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார். இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதை இனி உங்களுக்கு இல்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அப்படியே மாற்றப் போகிறார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரப்போகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் தேவனே, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவனே உங்களுக்கு மகிமையாக இருக்க போகிறார். ஆமென். கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருக்கும்போது துக்க நாட்கள் என்ன செய்யும்? முடிந்து போகும். அழிவும் நாசமும் இனி உங்கள் எல்லைகள் என்ன செய்யாது? கேட்கப்படாது. இதுவரைக்கும் ஒரு வேளை கேட்டிருக்கலாம், இதுவரைக்கும் அது நிமித்தம் உங்கள் துக்கம் அதிகரித்திருக்கலாம், ஆனால் இனி அப்படி நடக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது ஆண்டவர்கிட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இதே போல, ஆண்டவரே, சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு இன்னும் நான் எத்தனை நாட்கள் இப்படி துக்கத்துடனே திரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவீது தன்னுடைய வேதனை ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துகிறார். ஆனால் தாவீதுக்கு ஒரு சங்கீதம் வைத்திருந்தார் பார்த்தீங்களா? 18ஆம் சங்கீதம் என்ற ஒன்றை தாவீதுக்கு வைத்திருந்தார். அந்த சங்கீதம் எப்போ தெரியுமா தாவீது பாடினார்? தாவீது சவுலின் கைக்கும் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் விடுவித்த நாளிலே பாடினது அப்படின்னு சொல்லி 18ஆம் சங்கீதத்தை தாவீதுடைய வாழ்க்கையில் வைத்திருந்த ஆண்டவர் உங்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவித்து எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளையும் ஒருமிக்க தேவன் விலப்பண்ணுவார். விலப்பண்ணி உங்களுக்கு விடுதலையையும் சந்தோஷத்தையும் தாவீதுக்கு எப்படி கொடுத்தாரோ, தாவீது எப்படி வேதனையோடு அந்த வார்த்தையை கேட்ட பொழுது கர்த்தர் அதை கேட்டு எல்லாவற்றிலிருந்து அவருக்கு விடுதலையை கொடுத்தாரோ, அதே போல் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகளிலிருந்து உங்களுக்கு முழு விடுதலையை கொடுத்து இனி அப்படிப்பட்ட பாதைகளை நீங்கள் நடக்காதபடிக்கு கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து உங்கள் துக்க நாட்களை முடிந்து போக பண்ணி கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ந்து கொண்டாடுகிற நல்ல நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமென். மகிழ்ந்து களி கூறுங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்ய போகிறார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த வார்த்தையின்படியே தேவரீர் எங்களை இந்த நாள் ஆசீர்வதிக்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இசப்பா, இந்த நாளில் பிள்ளைகளுடைய எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களுக்கும் தேவரீர் ஒரு முடிவை கொடுத்து இனி அழிவும் நாசமும் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, இனி கர்த்தரே நித்திய வெளிச்சமாக உனக்கு இருப்பார்னு சொல்லி கர்த்தர் ஆண்டவரை இசப்பா துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை அப்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற பண்ணுகிற உம்முடைய தயவுக்காக உமக்கு கோடி நன்றிகளப்பா. நீர் கொடுத்த விடுதலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின்
இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.